நம்ம இந்த உலக பிரகாரமா பார்க்கும்போது தேவ சித்தத்தை செய்யறதுனால உலகம் நம்மை அடங்காப்பிடாரி, அவன் இஷ்டத்துக்கு செய்யறான், அவன் எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டான் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனா தேவன் சொல்வாரு, என் வார்த்தைக்கு 100% அவன் கீழ்ப்படுகிறவன். நான் சொல்லுவேன், அப்படி இருக்கிறவர்கள், தேவ சித்தத்தை மட்டும் இங்க செய்யறவங்க, உலக சித்தத்தை செய்யாதவங்க நல்லா இருப்பாங்க. கர்த்தர் அவங்களை தாழ்த்தினதாக சரித்திரமே கிடையாது. அவங்க இஷ்டப்படி ஆண்டவர் செய்ய, அதாவது உலகத்துக்கு படி அவங்க இஷ்டப்படி செய்வாங்க. ஆனா பரலோகம் என் சித்தத்தை அவன் கரெக்டா செய்யறான், பக்கா. மோசே நீ ரொம்ப ஓவரா போற மோசே, என்னமோ ஆண்டவர் உங்களை தான் பேசுறாருங்கிற, எங்க வீட்டுல பேச மாட்டான்னு கோரா கூட்டம் எழும்புச்சுன்னா பரலோகம் வந்து பதில் கொடுக்கும், அவன் என் சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன். இல்லைங்க அவன் ரொம்ப ஓவரா போறான் உலக பிரகாரமாக, பரலோகம் ப்ரூஃப் பண்ணும் அவன் ஓவரா போல, எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். மிரியாமும் ஆரோனும் மோசே ரொம்ப மோசமானவன், இவன் மட்டும் நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறான், இவன் மட்டும் புறஜாதி பொண்ணு எத்தியோப்பியா பொண்ணு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வரான். பேசும்போது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்வாரு, ஓம் வியூல அவன் தப்பானவன், என் வியூல எனக்கு உண்மை உள்ளவன். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் இஷ்டப்படி அலையறாங்க, நியாயப்பிரமாணங்கிறான், ஆனா போய் என்ன செய்யறான், அவன் போயிட்டு எத்தியோப்பியா பொண்ணை கல்யாணம் பண்றான். அதே தான் உலகம் ஒன்னையும் சொல்லும், நீ செய்யறது உலகத்துக்கு அகைன்ஸ்ட், நீ செய்யறது பல ஆவிக்குரியவர்களுக்கு அகைன்ஸ்ட். ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இவங்க இந்த நியாயப்பிரமாணம் உலக பிரகாரமான ஒரு ட்ரெடிஷன் எல்லாத்துக்குள்ள இருப்பாங்க. கர்த்தர் உனக்கு ஒண்ணு சொல்வாரு, உனக்கு ஒரு சத்தியத்தை கொடுப்பாரு, அந்த சத்தியத்துக்கு உன்னை கீழ்ப்படிஞ்சு நடக்க சொல்வாரு. அப்படி நீங்க நானும் நடக்கும்போது உலகம் நம்மளை பார்த்து சொல்லும், இவர் ஓவரா பேசுறாரு, இந்த ஆள் இஷ்டத்துக்கு செய்யறாரு, இந்த ஆளை அடக்கணும். பைபிள் சொல்லும் அவன் அடக்க முடியாது, அவன் இஷ்டப்படி அவன் செய்வான். காரணம் அவன் தேவன் சொல்லுகிறதை செய்கிறான். கர்த்தர் உனக்கு ஒன்று சொன்னா தைரியமா செய்யுங்க. உங்களை கண்ட்ரோல் பண்றது மனுஷன் அல்ல, ஆவியானவராக இருக்கணும். ஆவியானவர், இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஊழியக்காரங்க இப்ப நான் சொல்றதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய லைஃப்ல அப்படி ஒன்று நடந்திருக்கும். இப்ப நான் உதாரணம் சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க. என்னன்னா இவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருப்பாங்க, அப்ப இவங்களுடைய போதகரோ தலைமை போதகரோ அல்லது இவங்க கூட இருந்தவங்களோ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லியிருப்பாரு நீ போ அப்படின்னு. இப்ப இவங்க புறப்பட்டு வந்தாங்க, வரும்போது இவங்களை என்ன சொல்லியிருப்பாரு, அன்னைக்கு உள்ள போதகரு அவன் அடங்காதவன், தாந்தோணித்தனமா போயிட்டான், என் பேச்சுக்கு கீழ்ப்படியாதவன். ஆனா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஒரு சபையை கொடுத்து ஒரு 200-500 ஆத்மாவை கொடுத்து உங்களை பிளஸ் பண்ணி கொண்டாந்துட்டாரு. இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாரு, அன்னைக்கு உங்களை அழைச்சது கர்த்தர் தான் சொல்லி. ஆனா அன்னைக்கு நீங்க யார் தெரியுமா, இஷ்டப்படி செய்யறவன், கீழ்ப்படியாதவன். ஏன்னா அன்னைக்கு நீங்க சொன்னது அவங்களுக்கு புரியல. ஏன்னா தேவன் உங்ககிட்ட தானே பேசினாரு, நீங்க அன்னைக்கு ஆவிக்குரியவரா இருந்தீங்க, இப்ப நீங்க அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப உள்ளவங்க ஆவிக்குரியவங்க பேசும்போது உங்களுக்கு அது கோபமா வருது, இஷ்டப்படி செய்றீங்க. பைபிள் விடுங்க, ஒரு சிலர் சொல்றாங்க பைபிளை விடுங்க, நாங்க சொல்றமே கீழ்படிங்களா, முடியாதுங்க, முடியாது. பைபிள் என்ன சொல்லுதோ தேவன் என்ன சொல்றதோ அதான் கீழ்ப்படிய முடியும். அவரே ஓவரா சத்தியம் சத்தியம் பேசுறான், ஆமா சத்தியம் தான் பேச முடியும், வேற என்ன பேச முடியும். நாங்கள் மனுஷ சித்தத்தை செய்கிறவனா இல்லை. அதனால்தான் பவுல் சொல்றார், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நான் மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு இங்கே வரவில்லை, நான் தேவனை திருப்திப்படுத்த இங்க வந்திருக்கிறேன். காற்று தனக்கு இஷ்டமானபடி செய்யும். எதுக்கு இஷ்டமானபடி, இந்த உலகத்தின் இஷ்டமானபடி இல்ல, பரலோகத்தின் இஷ்டமானபடி. இந்த காத்து பரலோகம் என்ன சொல்லுதோ அந்த பக்கம் வீசும், இங்க போனா போகும். அதனாலதான் வேதம் சொல்லுது சங்கீதத்துல, தம்முடைய தூதர்களை காற்றுகளை போல கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தூதன் ஸ்பிரிட்ல இருக்கான், அவன் கர்த்தர் சொல்றதை எல்லாம் செய்யறான். அதனாலதான் அவன் காற்றுகளை போல. இப்ப ஆவிக்குரியவன் அந்த ஸ்பிரிட் ஸ்டேட்டுக்கு வரான். அப்படி வரும்போது அவனும் எப்படி இருப்பான், இயேசு சொல்றாரு, அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே தூதர்களை போல இருப்பாங்க. நாம் எப்படி ஆயிருவோம், தூதர்களை போல. அவர் சொல்றதை மட்டும் தான் செய்வோம், அவர் என்ன சொன்னாலும் செய்வோம். பழைய ஏற்பாட்டா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டுல இறங்கி எப்ப அவனை வெட்டு அப்படிம்பாங்க, வெட்டுவான் தூதன், நோ மோர் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி புதிய ஏற்பாடு வேற, கிருபையின் பிரமாணம். கிருபையின் பிரமாணத்துல உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க செய்யணும். இங்க வெட்ட சொல்ல மாட்டார், குத்த சொல்ல மாட்டார், உடனே நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. என்ன சொல்லுவாரு, இங்க இருப்பான், நீ இங்க போனோம், இங்க இருந்து புறப்பட்டு போ. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்ல போவாதீங்க, நான் போவேன். ஏன் போவேன், கர்த்தர் சொல்லிட்டாரு நான் போவேன், அதான் தேவ சித்தம். இல்ல நீங்க இந்த மாதிரி காரியத்தை செய்யணும், செய்ய முடியாது. ஏன் முடியாது, கர்த்தர் சொன்னாரு செய்ய முடியாது. இல்ல நீ எருசலேமுக்கு போக கூடாது, நான் போவேன். பவுல் சொல்வாரு நான் போவேன். ஏன் போவேன், பரிசுத்த ஆவி சொல்றாரு நான் போவேன்.
இல்ல நீ போனாங்க அடிப்பாங்க, அடிச்சா என்ன உதைச்சா என்ன, சொன்னது தேவன், நான் போவேன், அவ்வளவுதான். ஏன்? நான் காற்றை போல இருக்கிறேன். கர்த்தர் சொல்றது அவர் இஷ்டப்படி நான் செய்வேன். இந்த உலக இஷ்டம் என்னை கண்ட்ரோல் பண்ணாது. ஆவிக்குரியவனை, ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரனை கமிட்டி கண்ட்ரோல் பண்றது, ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரனை டினாமினேஷன் கண்ட்ரோல் பண்றது. அவனுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு, அதை கேட்காது. டினாமினேஷன் சொல்லும், இல்ல நீ இதுதான் செய்யணும், நாங்க சொல்றோம். நீங்க சொல்றதை கேட்க முடியாது, தேவன் சொல்றதுதான் நான் கேட்க முடியும். சிலருக்கு இந்த ஒரு பயம் இருக்கு. ஒரு சில ஊழியர்களுக்கு, புது ஊழியர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன ஊழியர்னா, ஏங்க இப்போ ஆண்டவரை நீங்க போக சொல்றாரு, டினாமினேஷன் இங்க போன ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லுது, நான் என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்றது செய்யுங்க. இல்ல அப்படின்னா இந்த டினாமினேஷனுடைய சப்போர்ட் இருக்காது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா டினாமினேஷன் சப்போர்ட் இருக்காது, நாளைக்கு பிரச்சனை வந்தா எதுவும் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க கூட கர்த்தர் இருப்பாரு. டினாமினேஷன் காப்பாத்துதோ இல்லையோ, தலைமை காப்பாத்துதோ இல்லையோ, கர்த்தர் கண்டிப்பாய் காப்பாத்துவார். காரணம், நீ கர்த்தருடைய வாக்கின்படி வந்தபடியினாலே. நீ யாருடைய இஷ்டத்தை செய்யணும்? பூமிக்குரிய இஷ்டத்தை செய்யக்கூடாது, பரலோகத்தின் இஷ்டத்தை செய்யணும். அதான் பைபிள் சொல்றது, மறுபடி பிறந்தவன் தன் இஷ்டப்படி பேசுகிறான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படி நான் நடப்பேன். அப்போ ஒரு ஆவிக்குரிய சுபாவத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. முதலாவது, அவன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, நான் எங்கிருந்து வந்தேன், நான் அங்கே போக போகிறேன், இங்கே எதுவும் என்னை பிடித்து வைக்காது. இரண்டாவது, என் சத்தத்தை மட்டுமே இந்த பூமி கேட்கும், இந்த ஜனங்கள் கேட்பார்கள். நான் சிறுகணும், அவர் பெருகணும், நான் மறையணும், அவர் முழுவதுமாக தெரியணும். அவர் தெரிந்து நான் அழிந்தால் நலமாயிருக்கும். அவர் மாத்திரம், அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு மொத்த என்னுடைய நாமம் முழுவதும் ஒழிந்து போனாலும் நலமாயிருக்கும். ஏன்னா இங்கே நான் உயர்த்தப்படுவதற்கு வரவில்லை, அவர் உயர்த்தப்படுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்பட்டு, அவர் மாத்திரம் உயர்த்தப்பட்டு, எவ்வளவுக்கு எவ்வளவு நான் இல்லாமல் போகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் சந்தோஷப்படுகிறேன். மனிதன் அழியவும் தேவன் வாழவும் வேண்டும்.